காரணம் என்ன வேணா இருக்கலாம். அதுக்காக தேர்தல் ஆணையத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி இப்படி ஊரே தேர்தல் நிக்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? சார் உங்களுக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கலையா? புடிச்ச வேட்பாளரை தான் கொன்னுட்டாங்களே சார். அப்ப நோட்டோவை பயன்படுத்த வேண்டியதானே? நோட்டோவா? யார் அவன்? அவனுக்கு எந்த ஊரு? நல்லவனா கெட்டவனா? சார் கொஞ்சம் சீரியஸா பேசுங்க. சீரியஸ்னா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுமா? சார் நோட்டோங்கிறது நமக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கலன்னா ஓட்டுப்பதிவு மிஷினை அழுத்தக்கூடிய பட்டன். அது ஒரு சட்டம். சட்டையே போடாதவங்க கிட்ட சட்டத்தை பத்தி பேசுறீங்க. சரி, நாங்கெல்லாம் நோட்டோவுக்கு ஓட்டு போட்டு நோட்டோ ஜெயிச்சா என்ன ஆகும்? நோட்டோ ஜெயிச்சா மறுதேர்தல் வரலாம். அப்படி மறுதேர்தல் வந்தா நாங்க நிராகரிச்ச வேட்பாளர்கள் நிக்க மாட்டாங்களா? அது எப்படிங்க தேர்தல் ஜனநாயகமாகும்? ஏமா, 1,00,000 பேர் உணர்வுக்கு கிடைக்காத ஜனநாயகம் வேண்டான்னு சொல்ற 4 வேட்பாளர் கிடைக்குதுன்னா அப்புறம் எதுக்குமா அந்த பொம்மை கத்தி? சரி, இப்போ நான் கேட்கிறேன், தேர்தலுக்கு முன்னால கருத்து கணிப்பு பண்றீங்க. இந்த கட்சிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், அந்த கட்சிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு. நோட்டோவுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கருத்து கணிப்பு செஞ்சிருக்கீங்களா? நீங்களே நோட்டோவை இருட்டெடுப்பு பண்ணிட்டு அப்புறம் நோட்டோவை பத்தி சொன்னா என்ன மாதிரி சாதாரண மனுஷனுக்கு நோட்டோவை பத்தி என்னமா தெரியும்? அப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? நாங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க. எங்க வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு தான் இங்க வந்து நிக்கிறோம். எனக்கு யாரையும் பிடிக்கல, எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு யாரையும் பிடிக்கலன்னா நோட்டோவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றீங்க. நோட்டோவுக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியல. ஒரு பள்ளிக்கூடத்துல குழந்தை ஹோம்வொர்க் பண்ணிட்டு போகலன்னா வாத்தியார் வெளியே நிக்க வச்சு தண்டனை கொடுக்கிறாரு. அப்படின்னா பிடிக்காத வேட்பாளருக்கு என்னங்க தண்டனை? சாதாரணமா டிக்கெட் எடுக்காம பஸ்ல தூங்கிட்டா 15 டிக்கெட்டை மொத்தமா கிழிச்சு கண்டக்டர் நம்ம கையில வச்சிடறான். ஏன்னா 5 ரூபாய கவர்மெண்ட்டுக்கு நான் ஏமாத்துறதுக்கு தண்டனை. அப்போ 50,000 கோடி செலவு பண்ணி எலெக்ஷன் வச்சு அந்த வேட்பாளரை புறக்கணிச்சு ரீஎலெக்ஷன் வந்தா அந்த வேட்பாளருக்கு எந்த தண்டனையும் இல்ல. என்னையா சட்டம்? என் பிரச்சனையே தீர்க்க முடியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வானா தான் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது கட்சி தலைமையோட பொறுப்பு. அப்படி தேர்ந்தெடுக்கிற வேட்பாளரை மக்களுக்கு பிடிக்காம மக்கள் நோட்டோவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்த கட்சி தேர்தல் செலவுல 50% அரசாங்கத்துக்கு அபராதமா கட்டணும். அது எப்படிங்க கட்சி தலைமை பொறுப்பாகும்? ஏங்க ஆகாது? ஒரு நல்ல வேட்பாளரை கொடுக்க முடியாத கட்சி எப்படி நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? மக்கள் பணம்ங்கிறதுனால தானே கண்டவன்லாம் எலெக்ஷன்ல நிக்கிறான். இப்படி ஒரு சட்டத்தை போட்டா பொழுதுபோக்கு நிக்கிறவன் இருந்து பொழப்புக்கு நிக்கிறவன் வரைக்கும் பயப்படுவான்ல. சார் அப்ப சுயேட்சைகளையும் சின்ன கட்சிகளையும் என்ன சார் பண்றது? சந்தில் 4 பேர் பொந்தில் 4 பேர் கட்சி ஆரம்பிப்பான். அவனுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுப்பீங்க. அதை வச்சுட்டு பொட்டி கடை வச்சிருக்கிறவன்லாம் காலேஜ் நடத்துவான். தீப்பெட்டி மாதிரி ஒன்ன வச்சுட்டு ஆஸ்பத்திரியுமா. நீங்க கொடுக்குற அங்கீகாரத்தால தான் கல்வி காசா போச்சு, மருத்துவம் மண்ணா போச்சு. இப்படியே போச்சுன்னா தேர்தலே தேவையில்லாம போயிடும். இப்படி ஒரு சட்டத்தை போட்டு பாருங்க, எவன் தேர்தலில் நிக்கிறான்னு பாப்போம். இப்போ இவ்வளவு பேசுறீங்க, ஆனா நீங்களே ஓட்டு விற்க போயிருக்கீங்களே. அன்னைக்கு நான் விற்க போனதுனால தான் இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசுறீங்க. ஓட்டை 5க்கும் 10க்கும் வித்துட்டு காலம் பூரா அரசியல்வாதி கிட்ட அடிமையா வாழ வேண்டி இருக்கு. ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை, அதை மக்கள் உணரணும். என்னைக்கு ஓட்ட காசுக்கு விற்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம கேள்வி கேட்கிற உரிமையை இழந்துட்டோம். கொள்ளை அடிக்கிற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த நிலைமை மாறணும், மாறும். அப்படி மாறினா தான் கேள்வி கேட்கிற இடத்துக்கு நாம வர முடியும். நாங்க செய்யணும்னு நினைச்சது அவர் செய்யறாருங்க. அது கரெக்ட் தான். கண்டிப்பா அந்த கட்சிக்காக தண்டனை கொடுக்கணுங்க. போன மாதிரியே நோட்டால தான் போட்டேன். என்ன ஆச்சு? ஒன்னும் நடக்கல. அவர் சொல்றதுதான் சரி. தப்பா இருக்கிறனாலதான் விவசாயிகளோட வாழ்வாதார போராட்டம் கண்டிப்பா ரைட்டு. இதுல என்னோட பங்கு கண்டிப்பா உண்டு. முக்கிய செய்திகள். கரிகாலன் தன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். விளைநிலங்கள் அனைத்தையும் மீட்டு விவசாயிகளிடமே திருப்பித் தர முதல்வர் உத்தரவு. வாங்கடா. இந்த மண்ணுக்கு எங்க பரம்பரைக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. எங்க தாத்தா எங்க அப்பனுக்கு விவசாயம் கத்து கொடுத்தான். எங்க அப்பன் எனக்கு விவசாயம் கத்து கொடுத்தான். இந்த மண்ணையும் மண்ணை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கிறேன்.